நிவினும் காவேரியும் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல காவேரி வந்துட்டு விஜய்க்கு இந்த நியூஸ் தெரிஞ்சாலும் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, ஆனா என்னோட கொஞ்ச நாள் வாழ்ந்தாருல்ல அந்த வாழ்க்கை வந்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறேன். அந்த சந்தோஷமான நாள் என்னோட வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அதுக்காக தான் என் வயிற்றுல குழந்தையும் கொடுத்துருக்கிறாரு கடவுள். அதை வச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு சரி வா காவேரி நம்ம போலாம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நர்ஸ் வந்துட்டு இந்த ஃபைலை எப்படியாவது அந்த பேஷண்ட் கிட்ட கொடுக்கணுமே, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது கரெக்டா காவேரி வரும்போது, மேடம் இந்தாங்க உங்க ஃபைல், நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, அடுத்த டைம் நீங்க வரும்போது இந்த ஃபைல் கொடுக்கணும். அந்த டைம்ல விஜயும் வெண்ணிலாவும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே என்டர் ஆகுறாங்க. அதை பார்த்த காவேரி வந்துட்டு ஐயோ விஜய் வேற இங்க தானே வராரு, இப்ப நம்ம என்ன பண்றது, நம்ம இங்க வந்தது வந்து எதுக்காக வந்தோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவர் வந்து வெண்ணிலாவை வந்து விட்டுட்டு காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்துருவாரு. அப்போ விஜய்க்கு யார் தான் முக்கியங்கிறது நம்மளுக்கு தெரியாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் நிவினும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. யமுனா நிவினோட கார் ஃபாலோ பண்ணிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயிடுறாங்க. அவங்க 2 பேரும் இங்க எதுக்காக செக்அப் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது கரெக்டா விஜய் வரதை பார்த்துட்டு ஆமா காவேரி எதுக்காக விஜய் பார்த்த உடனே போய் ஒளிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க, ஒருவேளை பழசெல்லாம் நினைச்சு ஞாபகம் வந்து பேசிட்டு இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யமுனாக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே நம்மளை பார்க்க கோயிலுக்கு வர சொன்னா இவர் வெண்ணிலாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு, அப்ப நம்ம முக்கியம் இல்ல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த டைமாவது காவேரி தான் பிரெக்னெண்டா இருக்கிறத விஜய் கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.